நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அரிவாள் பட்டாக்கத்தியுடன் ஆவேசமாக வீடு புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல். இளைஞரையும் அவரது தந்தையையும் அரிவாளால் வெட்டிவிட்டு சாலையில் துணிச்சலாக நடந்து சென்ற சிசிடிவி காட்சி. பட்டப்பகலில் பயங்கர ஆயுதங்களால் இளைஞர் வீட்டிற்குள் புகுந்த கும்பல் எது? கொலை வெறியோடு தந்தை மகனை அரிவாளால் வெட்டியது ஏன்? பின்னணி என்ன? சாயந்தரம் 5 மணி இருக்கும். அப்ப திருப்பூர் முருகம்பாளையம் அண்ணா நகர்ல உள்ள முருகேசன் வீட்டுக்குள்ள 5 பேர் கொண்ட கும்பல் போயிருக்காங்க. அருவா பட்டா கத்தின்னு கையில ஆயுதங்களோட ஆவேசமா போன அந்த கும்பல் வீட்டுக்குள்ள இருந்த முருகேசனோட மகன் அரவிந்தனை அருவாளால 9 இடங்கள்ல கண்மூடித்தனமா வெட்டியிருக்காங்க. என்ன ஏதுன்னே புரியாம தவிச்ச முருகேசன் தன்னோட மகனை வெட்ட விடாம தடுத்திருக்காரு. அப்போ முருகேசனையும் 2 வெட்டு வெட்டியிருக்காங்க அந்த கும்பல். அப்பாவையும் மகனையும் வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து 5 பேருமே கையில அருவா பட்டா கத்தியோட துணிச்சலா நடந்து போயிருக்காங்க. அந்த கும்பல் பக்கமே போக அஞ்சுன அங்க இருந்த மக்கள் அப்பாவையும் மகனையும் மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட போலீஸ்க்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் முருகம்பாளையத்துல உள்ள மக்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்ப சார் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதுதான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்தன் வீட்டு பக்கத்துல மளிகை கடைகள் இருக்கு. அதுல ஒரு கடையோட ஷட்டரை திறக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. நள்ளிரவு நேரத்துல கடையை யாரு ஓபன் பண்றாங்கன்னு தூக்க கலக்கத்திலேயே வெளியே வந்திருக்காரு அரவிந்தன். அப்போ சில இளைஞர்கள் கடையோட பூட்டை உடைச்சு ஷட்டரை திறந்துட்டு இருந்திருக்காங்க. அதை தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்த அரவிந்தன் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அப்போ அந்த இளைஞர்களுக்கும் அரவிந்தனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. சத்தம் கேட்டு வெளியில வந்த பெண்கள் அந்த இளைஞர்களை சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் கிட்டையும் எகிரி இருக்காங்க அந்த இளைஞர்கள். இதுக்கிடையில அரவிந்தன் கொடுத்த தகவலை வச்சு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அதுல கஞ்சா மது போதையில அந்த இளைஞர்கள் கடையோட பூட்டை உடைச்சு ஷட்டரை திறந்தது தெரிய வந்திருக்கு. கடைக்குள்ள உள்ள கல்லா பெட்டியில கை வைக்கிறதுக்குள்ள அரவிந்தன் வீடியோ எடுத்ததால வேற எதுவும் அந்த இளைஞர்களால பண்ண முடியல. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் இருக்கும். ஆனாலும் அரவிந்தன் மேல இருந்த வெறி அந்த கஞ்சா கும்பலுக்கு அடங்கல. நம்மளையே போலீஸ்ல மாட்டி விட்ட அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைச்ச அந்த கும்பல் அருவா பட்டா கத்தியோட அரவிந்தன் வீட்டுக்குள்ள புகுந்து கை கால் தொட தோள் கழுத்துன்னு 9 இடங்கள்ல வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க பார்த்த அரவிந்தனோட அப்பா முருகேசனுக்கும் 2 வெட்டு விழுந்திருக்கு. அப்பா மகன் 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு கையில அருவா பட்டா கத்தியோட தைரியமா நடந்து போயிருக்காங்க அந்த கும்பல். சிசிடிவி கேமரா பதிவுகளை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீசார் சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருந்த கஞ்சா இளைஞர்கள் ஸ்டீஃபன் ராஜ், பாலாஜி, ஆகாஷ், ஆதி, லலித்குமார் ஆகிய 5 பேரையும் அடுத்த சில மணி நேரத்திலேயே கொத்தா கைது பண்ணியிருக்காங்க. அதோட அவங்க கிட்ட இருந்த அருவா பட்டா கத்தியையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கைதாகி காவல் வாகனத்துல ஏறின அந்த இளைஞர்கள் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி வெற்றி குறி காட்டினது மட்டும் இல்லாம மீசையையும் முறுக்கி விட்டது கொஞ்சம் ஓவர் தான்னு எல்லாருமே சொல்ற மாதிரி இருந்துச்சு. எங்க ஏரியாவில் கஞ்சா போதை மாத்திரை சேல்ஸ் நடக்கிறதாகவும் அவங்க ஜெயிலுக்கு போனாலுமே உடனே வெளியே எடுக்க அதுக்கு பெரிய டீமே இருக்கிறதாகவும் கஞ்சா சேல்ஸை முற்றிலுமா தடுத்தா மட்டும்தான் எங்களோட உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் மக்கள் இனிமேலாவது போலீசார் கஞ்சா கும்பலை அடக்கி வைக்கிற வேலையில இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்தகவு.